ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ராக்டிஸ் ட்ராயிங்காக பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ட்ராயிங் தான். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லை கடைசி வரையும். இந்த வீடியோ உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிமிஷமும் வேல்யூபிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம AutoCADோட ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷனு ஒன்றும் இல்லை. இந்த ஹோல் இருக்குது தெரியுதா? இந்த ஹோல் நம்ம ஒரு சின்ன ஹோலாக இருக்கிறப்போ ஸோ அதை நம்ம பெரிய ஹோலாக மாற்றிக்க போகிறோம். அவ்வளோதான். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரெஷ் ஷீட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். F7 8 ஆன் பண்ணிவிட்டு யூனிட் செட் பண்ண போகிறோம். யூனிட்டை பொறுத்தளவு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். யூனிட்டை பொறுத்தளவு மில்லிமீட்டர் ப்ரிசிஷன் வேல்யூன்னு இருக்கும். அதில் அதை 0ன்னு கொடுத்துக்கோங்க. அது தேவையில்லை, டிஜிட்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ லிமிட்ஸுக்கு வாங்க. லிமிட்ஸுக்கு 0,0 என்டர், 500,500 என்டர், ஃபைனலாக Z என்டர், A என்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜூம் ஆல்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு டாப்ன்ற இடத்துல போய்ட்டு ஃப்ரண்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. இதில் XY லைனை ட்ராக் பண்ணுங்கள். F8 ஆஃப் பண்ணிவிட்டு XY லைனை லெஃப்ட் சைடில் பாட்டத்துக்கு கார்னரில் கொண்டு வந்துக்கோங்க. மறுபடியும் F8 ஆன் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ஆன் ஆகிக்கும். நெக்ஸ்ட் L என்டர், லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துக்கிட்டு இப்போது ட்ராயிங்குள்ளே வாங்க. இந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம வரைய போகிறோம். ஃப்ரண்ட் வியூவில் இது எப்படி தெரியுதுன்னா, ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூவில் இந்த மாதிரி தான் தெரியும். இந்த ஒரு 2 ஹோலும் இந்த மாதிரி ஒரு பார்ட்டு தான் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு 2Dயில் மாற்றி காமிக்கிறேன். 2D ட்ராயிங்க்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த ட்ராயிங்க்கு போய்க்கிறேன். இதில் லைன் எடுத்துகிட்டு 20 F8 ஆன் பண்ணிங்க. 27 என்டர். அதேமாதிரி லைனை விட்டு வெளியில் வந்துடாதீங்க. அதே கண்டினியூவாக 46 என்டர். கீபோர்டுக்கு தான் வேலை. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 27 என்டர். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. 27 என்டர், 46 என்டர், மறுபடியும் 27 என்டர். அகைன் மேலே அப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. மவுஸை ட்ராக் பண்ணிவிட்டு 8 என்டர். மறுபடியும் உள்ள 27 என்டர், 27 நல்லா பார்த்துக்குங்க. மறுபடியும் மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. 25 என்டர். நான் இது வரையும் மறுபடியும் அனலைஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஹைலைட் ஆகக்கூடிய லைன் 27, இந்த ஹைலைட் ஆகக்கூடிய லைன் 46, இந்த ஹைலைட் ஆகக்கூடிய லைன் மறுபடியும் 26. இது பார்த்திங்கன்னா ஹைட்டு வெறும் 8 மில்லிமீட்டர். இது பார்த்திங்கன்னா 27க்கு எடுத்துருக்கேன். அதாவது இதுக்கு நேராக. இந்த மேலே ஹைட்டு பார்த்திங்கன்னா 25க்கு எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நான் இந்த சைடு கொண்டு வர போகிறேன். மறுபடியும் வேணால் வரையலாம், இல்லை மிரர் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வரைகிறதே எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் 8, 27 உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் மேலே 25 கொண்டு போய்ட்டு இந்த டாப்பை இப்படி இணைச்சிட்றேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாதிரி ஒரு கட் எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த கட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். இது ஒரு த்ரூ கட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு சர்க்கிள் எடுத்துப்போம். சர்க்கிள் எடுத்துகிட்டு அதோட அளவு நான் இப்போ சொல்லிடுறேன். அளவு பார்த்திங்கன்னா 15 என்டர். அதாவது ரேடியஸ் 15, டயமீட்டர்னு பார்த்திங்கன்னா 30ன்னு வரும். நீங்கள் டயமீட்டரில் நம்ம எதையும் வச்சு போட போகிறதில்ல. ஸோ நம்ம அதை ரேடியஸில் தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கத்திரிக்கோள், அதாவது TRனா என்டர் கொடுத்துங்க, இல்லை கத்திரிக்கோள் எடுத்துங்க. அதாவது ட்ரிம் எடுத்துகிட்டு இந்த பார்ட்டை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டை ட்ரிம் பண்ணிவிட்டு அகைன் L எடுத்துக்கோங்க. அதாவது லைன், இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டில் சும்மா வச்சுக்கிட்டு ஒரு 5 என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்து வெளியில் ட்ராக் பண்ணிக்கோங்க. எதுக்கு இது அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். இங்கே நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த சர்க்கிளுக்கு தான். இப்போது சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் காமிக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்டையும் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஒரு 3க்கு வரைஞ்சி பார்ப்போம். ரொம்ப பெருசாக இருக்குது சர்க்கிள். ஆக்சுவலாக நம்ம சின்னதாக தான் சர்க்கிள் போட்டிருந்தது அங்கே. ஓகே, இப்போது இதில் நம்ம 2 என்டர். அதாவது டயாமீட்டரில் ரேடியஸ் டயாமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். நம்ம 2 என்டர்னு கொடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த லைன்லாம் எனக்கு அன்வான்ட் லைன், அதெல்லாம் நான் எடுத்துட்றேன். இந்த லைன் தேவையில்லை. ஓகே, இப்போது இதை நான் மிரர் பண்ண போகிறேன். அதாவது இங்கே இதே மாதிரியே வேணும். நான் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது எனக்கு டைமாகவும் கஷ்டம். ஸோ நான் மிரர் கமாண்ட் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன். மிரர் கமாண்டை பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கேட்குது, செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் எடுத்துருக்கீங்க இல்லையா, இதோட மிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அல்லது மேலே அல்லது கீழே இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஓகே,
இப்போது ட்ராக் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி அந்த சைடு வந்துடுச்சு. இப்போது ஓவராலாக கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஜே என்டர், அதாவது கண்ட்ரோல் ஆல் மீன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடும். ஜேங்கிறது ஜாயிண்ட். ஓகே, நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கு பார்த்திங்களா லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரூட். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு டூல் செட்டப் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது 2Dயில் எனேபிள் ஆகிருக்கு உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி கியர் ஐக்கனை கிளிக் பண்ணி 2Dன்றதை 3Dன்னு மாற்றிக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எக்ஸ்ட்ரூடுன்னு இருக்கும், அதில் எக்ஸ்ட்ரூட் எடுத்துங்க. லெஃப்ட் சைடில் அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் கேட்கும், எக்ஸ்ட்ரூட் வேல்யூ கேட்கும், அதாவது ஐ மீன் திக்னஸ். அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்போது 50 நம்ம கொடுத்துட்டோம். இதில் இப்போது ரியலிஸ்டிக்காக மாற்றணும். 2D ஒயர் ஃப்ரேம் இருக்குது. 2D ஒயர் ஃப்ரேம்னா இந்த மாதிரி தெரியும். ரியலிஸ்டிக்குன்னு நான் மாற்றிட்டேன். இந்த மாதிரி ஒரு சாலிடாக கிடச்சிருச்சு. பட் இது ப்ராப்பராக இல்லை. ஏன்னா இங்கே ஒரு 2 சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிளும் ப்ளஸ் அங்கே ஒரு சர்க்கிளும் இருக்குது. இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா வெறும் சர்க்கிளாகவே இருக்குது, தவிர இது வந்து ஹோலாக இல்லை. ஸோ இதை த்ரூ கட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் புல் கமாண்டை எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் புல் கமாண்டை எடுத்துகிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராடு மாதிரி வருது, சாஃப்ட் மாதிரி. எந்த விதமான அளவுமே கிடையாது. இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு என்டர், இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரூட் ஆகிறது ப்ரெஸ் புல்லாக ஆகும். ஆகிட்ட பார்த்தீங்களா? இப்போது இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு த்ரூக்கட்டாக தெரியுதா? அந்த ஹோல் வந்து அந்த சைடு தெரியுதா? யா தெரியுது. இப்போது ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன். அதே ப்ராசஸ் தான் நான் அந்த சைடு பண்ண போகிறேன். ப்ரெஸ் ஃபுல் கமாண்ட் கரெக்டாக நீங்கள் ஒன் டைம் பண்ணி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுங்கள், அப்படி என்ட்ரு கிளிக் பண்ணுங்கள், அல்லது மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு த்ரூ கட் கிடச்சிருச்சு. ரைட், இப்போது இது ஒரு ப்ராப்பரானது இல்லை. ஏன்னா இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அப்படி தானே? வாங்க, யா இதில் ஹோம் ஐக்கான் நான் கிளிக் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போது ட்ராயிங்க்கு போவோம். இங்கே 2 சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிளும் இங்கே ஒரு சர்க்கிளும். அது பார்த்திங்கன்னா டாப் வியூவில் தான் நம்ம வரையணும். ஏன்னா மேலேருந்து பார்த்தா தான் அந்த சர்க்கிள் தெரியும். டாப் வியூவில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் தெரியும். டாப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பில்டிங் மாதிரி இதை நினச்சிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு பெருசாக மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். ரைட், ஓகே. இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே நீங்கள் எக்ஸ்ஒய் லைனை ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு லைன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் காட்டும், ஐ மீன் மிட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைன் தான், இங்கேயும் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி இதோட நிப்பாட்டிங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சர்க்கிள் நம்ம வரைய போகிறோம், அதுக்கு ஒரு மையம் தேவை. சி என்டர் கொடுத்துட்டேன். சர்க்கிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 என்டர், ஐ மீன் ரேடியஸ் 6 என்டர். நீங்கள் எதுவும் கொடுக்கணும், 6 டி என்ட்ரு எதுவுமே வேண்டாம், 6 என்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இதே மாதிரி எனக்கு இங்கே வேணும்னா என்ன பண்ணுவோம், மிரர் செலக்ட் பண்ணி எம்ஐ என்டர் அல்லது எம்ஐ என்டர்னு கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டை கொடுத்துட்டு மேலே அல்லது கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஓகே ஓகே, இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருச்சு. இப்போது ப்ராப்பராக இருக்கான்னு பார்ப்போம். இப்போது நம்ம ஹோமுக்கு கிளிக் பண்ணோம்னா சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் அப்படின்ட்டு மாறிடும் வியூ. கஸ்டம் வியூன்னு இங்கே காட்டுது. நீங்கள் எஸ்டபிள்யூன்னு கொடுத்தீங்கனாலும் அதுதான் காட்டும். இதில் போய்ட்டு ரியலிஸ்டிக்னு மாற்றிக்கோங்க. ரியலிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அகைன் அதே ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. 2 சர்க்கிள் இருக்கே தவிர ஒரு ஹோலோவாக இல்லை. சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். SUB அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வெளியில் உள்ள ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதாவது சப்ராக்ட் கமாண்டுங்கிறது வெளியில் உள்ளதை கிளிக் பண்ணி என்ட்ரு, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளே உள்ளதை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சப்ராக்ட் ஆகும். ஆனால் இது பார்த்தீங்களா, இப்போது இது கஷ்டமாக இருக்குது. நம்ம இதை ஆனால் ப்ராப்பராக இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ராக்ட் ஆகும். நான் இதுக்கு ஒரு வீடியோவும் தனியாக நான் ஓகே கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன், ப்ரெஸ் ஃபுல் கமாண்டுக்கு போட்ட மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம இப்போதைக்கு இந்த கொலாப்ஸ் பண்ணிக்காமல் பார்ப்போம். இப்போ ப்ரெஸ் ஃபுல் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு அதேமாதிரி இன்சைடு ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிவிட்டேன், கட் பண்ணி விடுத்துடுச்சு. த்ரூ கட்டுங்கிறது இதுக்கு பேர். த்ரூ கட்டாக கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு
அகைன் ஸ்பேஸ் பாரு, அந்த ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணிடுச்சுன்னா ஒன்றுமே செய்யலை, அந்த அளவுக்கு த்ரூ கட்டாக பண்ணி விட்டுடுச்சு. ரைட்டா? தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாக் ரெடி. இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை நம்ம இப்போது தனித்தனியாக இல்லை. ஓகே, இப்போது இதை நான் மூவ் பண்ணுறேன். சும்மா இந்த இடத்த பிடிச்சிட்டு ஒரு சம் டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2Dsலாம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நான் இப்படி செலக்ட் பண்ணி delete பண்ணிவிட்டு ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா ப்ராப்பரான ஒரு ட்ராயிங் எனக்கு ரெடி. இதை விட இது நான் உங்களுக்கு ஒரு காமிக்கிறதுக்காக நான் வரைஞ்சேன். ஸோ இது அவ்வளோ ப்ராப்பராக இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த சின்ன சர்க்கிளாக இருக்குது ரொம்ப. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ராப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தா நான் இன்னும் நிறையா வீடியோலாம் போட இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.